நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பாத்தில் டிஃபனுக்கு நான் பொங்கல் அண்ட் குட்ஸு பண்ணியிருந்தேன். குட்ஸில் வந்து ஃபார் அ சேஞ்ச் நான் வந்து கத்திரிக்காய் போடாமல் மாங்காய் போட்டு பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் தட் புளியை வந்து கொஞ்சம் குறைச்சுன்ட்டேன். என்ன மாங்காயிலே ஆல்ரெடி நிறையா புளிப்பு இருக்குது அப்படிங்கிறதால. மெயினாக இந்த மாங்காவை யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு எனக்கு இருந்தது. ஏன்னா இந்த மாங்காய் நான் வந்து ஆழ்வார் திருநகரியிலேருந்து எடுத்துன்னு வந்தேன். ரீசெண்டாக இப்போ தான் ஆழ்வார் திருநகரி போய் நம்மாழ்வாரை சேவிச்சிட்டு வந்தேன். ஸோ அங்கேயே சேவிச்சிட்டு வரும்போதே ஒரு மாங்காய் மரம் இருந்தது. கை கெட்டுற தூரத்தில் இந்த மாங்காய் இருந்தது. ஸோ டக்குன்னு பறிச்சுட்டேன். ஆக்சுவலி என்னென்னா இந்த மாங்காய் வந்து இன்ஃபேக்ட் நம்மளை விட ஆழ்வார்கிட்ட இது இன்னும் நிறையா நேரம் இருந்திருக்கு. அதனால இட் ஹோல்ட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் பிளேஸ் ஃபார் மீ அப்படின்னு நினச்சி தான் நான் எடுத்துன்னு வந்தேன். நான் இன்னைக்கு குக் பண்ணேன். ஸோ ஆழ்வார் திருநகரிலேருந்து வந்த மாங்காய் அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷமாக பண்ணேன். வெரி வெரி பியூட்டிஃபுல். த பிளேஸ் இட் செல்ஃப் ஹோல்ட்ஸ் சச் அன் அவுரா. லைக் சீரியஸ்லி சான்ஸே இல்லை. ரொம்ப நன்னா சேவையாச்சு. ஆழ்வார் பெருமாள் எல்லாரையுமே நன்னா சேவித்தோம். அண்ட் ஓகே, கம்மிங் பேக் டு திஸ், பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி தாளித்து எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா நான் அரிசி பருப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டுருக்கேன். ஒரு 5 to 7 minutes இந்த மாதிரி குக்கரில் திறந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கரை மூடினோன்னா அது பொங்கும்போது இந்த குக்கர் மேலெல்லாம் வந்து வழியாது. ஸோ தட் நம்மளுக்கு க்ளீன் பண்ணும்போதும் ஈஸியாக இருக்கும். அண்ட் பாருங்கோ, இந்த மாதிரி அந்த ஸ்டீம் வந்து வெளியே வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் போடுங்கோ, கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கோ, ஆக்சுவலி வந்து குக்கர் விசில் வருது, ஆனால் கொஞ்சம் கூட எதுவுமே வழியில் பார்த்தேல. ஸோ கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மூடி போட்டு விசில் போட்டேன்னா கரெக்டாக இருக்கும். நம்மளோட பொங்கல் அண்ட் குட்ஸும் சூப்பராக ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக நீங்களும் மாங்காய் குட்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கோ.